ராகவ் அப்படின்ற பையன் எல்லா சப்ஜெக்ட்லயும் எப்ப பார்த்தாலும் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கான். ராகவோட அப்பா எவ்வளவோ கண்டிச்சு பார்த்தாரு, பொறுமையா சொல்லி பார்த்தாரு, ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடைசியில ராகவ் ஸ்கூலுக்கே போக வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. ராகவ் ஸ்கூலுக்கு வரலன்ற உடனே ராகவோட டீச்சர் ராகவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ராகவோட டீச்சர் கிட்ட ராகவோட அப்பா எல்லாத்தையுமே ரொம்ப சோகத்தோட சொல்லி முடிக்கிறாரு. கடைசியா ராகவோட டீச்சர் ராகவோட வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு ராகவோட டீச்சரும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அதை ராகவ் கிட்ட சொல்லவும் செய்யறாங்க. அது என்னன்னா, ராகவ், உனக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு. நீ இதை பயன்படுத்திக்கிட்டனா நீ இதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போகலாம். ஒருவேளை இந்த வாய்ப்புலையும் நீ தோல்வி அடைஞ்ச அப்படின்னா இனிமேல் நீ ஸ்கூலுக்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராகவோட மனசுல ஒரு பயம் வருது. ஏன்னா அவனுக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு இது. அதனால இதை எப்படியாவது கரெக்டா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவு பகல் பார்க்காம படிக்கிறான். என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை அவனோட டீச்சர் கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறான். பரீட்சையும் எழுதுறான். அதுல எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஜஸ்ட் பாஸ் ஆயிடுறான். ராகவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது ராகவோட மிகப்பெரிய வெற்றி இல்லையா? ராகவோட அப்பாவும் டீச்சரும் ராகவ் கிட்ட அப்போ ஒரு விஷயத்த சொன்னாங்களாம். உனக்கு நாங்க கடைசி வாய்ப்பு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நீ இந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கிட்ட. இதே மாதிரி நீ உனக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி இருந்த அப்படின்னா நீ வகுப்புலயே சிறந்த மாணவனா விளங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட சொன்னாங்களாம்.